கட்டிப்பிட்டு இருந்தா கொடுப்பா. வேண்டாம், நான் இல்லாத சமயம் வீட்டுல போய் மறக்கணியாமே. இனிமேல் வீட்டு பக்கம் போன தொலைச்சிருவேன். என்ன சார் போலாமா? இறப்பா டீ வாங்கி கொடுத்த, குடிக்க வேண்டாமா? குடி சார். என்னப்பா எவ்வளவு ஆச்சு? ₹1.30. போலாம் சார். பாப்பா போலாம் வாங்க. பட்டை காலத்து நல்ல சர்ச் பண்ணி பாரு. ஒரே பீடிமயமா இருக்கு சார். பீடி ஃபேக்டரி வச்சிருக்கியா? 10 பெட்டி சில்லறை. சரி சரி. மார்க்ஸ் பாரு. உங்களுக்கு தெரியாத மார்க்கா சார்? மனப்பாடம் ஆயிருக்குமே. எத்தனையோ பேரு வரான், எத்தனையோ பேரு போறான். இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? சரியா பாரு சார். பின்னாடி 2 இருக்கு சார். முன்னாடி வயிற்றுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கு சார். அவ்வளவுதான் சார். இடுப்புல கயிறு இருக்காது. அடிக்கடி வர்றதுனால போடுற வழக்கம் இல்ல சார். ஆமா, அதே வீடு தானே? அதே தெரு, அதே வீடு, அதே தாத்தா, அதே தங்கச்சி, அதே ராஜாங்க. சிரிக்கிறியா? உள்ள போ. நம்ம லாக்கப் அங்க சார். நம்ம லாக்கப் என்னையும் சேர்த்து சொல்றியா? ஏய், இவனை பிடிச்சு உள்ள தள்ளு. இப்படி பாப்பா. போ சார். இது போலீஸ் ஸ்டேஷன். வெளியே போய் பிச்சை எடு. இல்ல சார், அடிச்சு விட்டான் சார். அட நீயா? இப்ப நேரா சல்யூட் பண்ணிட்டு போனா இதுக்குள்ள அந்த கையை தொட்டில் கட்டி கொண்டு வந்திருக்க. யார் அடிச்சா? ராஜாங்க பையன் அடிச்சு விட்டான் சார். உங்களை டீ கடையில பார்த்து 5 நிமிஷத்துக்கெல்லாம் அடிச்சு விட்டான் சார். வா வா வா. ராஜாங்கம், இவனை நீ அடிச்சியான். அதுவும் நம்ம டீ கடையில இருந்தோமே, அப்போ போய் நீ அவனை அடிச்சியான். என்னையே ஏமாத்த பாக்குறான் பாரு. உங்களை ஏமாத்த முடியுமா சார்? என் சர்வீஸ் என்ன? பொய் சொன்ன உன்னை உள்ள தள்ளிடுவேன். இல்ல சார்,
நிச்சயமா இவன் தான் சார் என்ன அடிச்சு விட்டான். சார் சார் தாளம் போடுறான். அவன் தொடைய அவன் தட்டுறான். உனக்கு என்னடா? அவன் தாளம் போடக்கூடாது சார். தாளம் போடுறதுக்கும் ஜால்ரா போடுறதுக்கும் கேஸ் எடுக்க முடியாது. இவன் போய் கேஸ் கொடுக்க வந்தானே இவனை உள்ள தள்ளு. கேஸ் வேணாம், ஒண்ணு வேணாம் சார். மச்சி என்ன மச்சி சௌக்கியமா? நல்லா இருக்க மச்சி. என்ன உனக்கு சொல்லிட்டாங்களா? ஒரு வருஷம் சொல்லிட்டாங்க. ஒரு வருஷமா? என்னடா பண்ண? ஒண்ணுமில்லப்பா, ஒரு கயிறு எடுத்தேன். கயிறு எடுத்ததுக்கா ஒரு வருஷம்? இல்லையே, அந்த கயித்துல ஒரு மாடு கட்டியிருந்தாங்க, அதை நான் கவனிக்கல, வெறும் கை நினைச்சு எடுத்தேன். அடப்பாவுமே, மாடு கட்டி இருக்கிறது தெரியாம கைத்து எடுத்ததுக்கு ஒரு வருஷம். சட்டத்தை மாத்தணும் மச்சி. ஆமா, எந்த ஊர் போட்டிருக்காங்க? வேலூர் மச்சி. சேலம் கேட்க கூடாது? கேட்டனே, அங்க இடம் இல்லன்ட்டாங்க. படிச்சவன்லாம் ஜெயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு இடம் எல்லாம் போச்சு. வேலூர் நல்ல இடம் தான், என்ன பீடி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மச்சி, நம்ம அறுப்பு முடிச்சாம அங்கதான் இருக்கான். கேட்டதாக சொல்ல. சொல்லிடுறேன். சொந்தக்காரங்க மாதிரி சேமம் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. என்ன, உங்க சொந்த வெளியில, எங்க சொந்த ஜெயில விசாரிக்க கூடாதா? சரி மச்சி வரட்டுமா? அறுப்பு முடிச்சாம கேட்டதாக சொல்ல. ஏண்டா, உன் சொந்தமெல்லாம் ஜெயில்லையா? அட பாவி, உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு ஒரு நாயை எடுத்து வளர்த்திருந்தாலாவது நன்றியாவது இருந்திருக்குண்டா. தாத்தா, நன்றி இல்லைன்னு மட்டும் சொல்லாத. நன்றி எல்லாம் நிறைய இருக்கு, காட்டுறதுக்கு தான் சான்ஸ் இல்ல. ஏன் தாத்தா அழுகுற? நான் என்ன புதுசா போறேன்? தங்கச்சி கல்யாணம் முடியலன்னு வருத்தப்படுறியா? நான் ஜெயில இருந்து வந்தனே, ஜாம் ஜாம் நடத்துறேன். சும்மா ஒரு மாசம் 18ஆம் தேதி வந்துருவேன் தாத்தா. ராஜாங்கம், வா சார், வக்கீல் சார். வாங்கின காசுக்கு ஜோரா தான் பேசினேன். என்ன அரசாங்க வக்கீல் உன்னை விட ஜோரா பேசிட்டாரு. அது இல்லப்பா, நான் வந்து பரவாயில்ல, அடுத்த கேஸ்ல பாத்துக்குவோம். அதுக்குள்ள சட்டத்தை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோ. நேரமாச்சு, வாப்பா. வரட்டுமா? தாத்தா வரேன், வரமா.